Good evening everybody. So in the video நம்ம ஒரு டாப் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் இதை வந்துட்டு கிரிப்டோக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு சிம்பிள் 1 minute ஸ்ட்ராட்டஜி. நல்ல ஹை அக்யூரசி, ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்ல ஒரு சிம்பிளாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்காது. ஆக்சுவலாக 1 minute அப்படிங்கிறதுனால சிக்னல் இமீடியட்டாக நமக்கு மாறிச்சு அப்படின்னாலே நம்ம கம்மியான ரிஸ்க்கு பட் ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணி. ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அது போக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் தெரியுது ஹை லெவலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கும்போது எனக்கு கரெக்டாக என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நம்ம ஒரு 4 to 5 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் இதுக்கு ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டரும் நான் லோட் பண்ணி அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம் இது. சரிங்களா? ஜஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா சார்ட் ஐக்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த இது வராது. ஆக்சுவலாக நீங்கள் 2 டேப் வச்சுக்கோங்க. ஒன்று ட்ரேடிங் வியூவில் பண்ணுறவங்க அதில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு மெயினாக சார்ட் ஐக்யூவில் உங்களுக்கு இதாகும். டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 1 minute தான் வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிபிஆர் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். ஆக்சுவலாக இதில் ஸ்டடீஸில் போயிட்டு ஸோ சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டெய்லி சிபிஆர் ட்ரா ஆகிடும். உங்களுக்கு மிடில் பிவோட், சென்ட்ரல், பாட்டம் பிவோட் அப்படிங்கிற 3 வந்துடும் ஆக்சுவலாக. சரிங்களா? இது எல்லாமே ஃபஸ்ட் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சிபிஆர் பொறுத்தவரை இன்னொன்று என்ன அப்படின்னா இது தனி ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஹை லெவல் இது மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. சிபிஆர் பொறுத்தவரை நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிபிஆர் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா என்ன ஆகுனா கீழே போயிட்டு திருப்பியும் சிபிஆர் டச் பண்ணி இந்த ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா இந்த டச் பண்ணுற ப்ராபபிலிட்டி அதுக்கப்புறம் திருப்பி இங்கே டச் ஆகிட்டு செல் ஆஃப் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகுதுன்னா திருப்பி சிபிஆர் டெஸ்ட் பண்ணி இது தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் ரீடெஸ்டிங் த சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். மெயினாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் இது ரெகுலராக வந்துட்டு இதாகும் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் சிபிஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி போகும், பட் ஒரு 100 ட்ரேட்ஸில் ஒரு 60 to 70 ட்ரேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு திருப்பி ஹிட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா 100 ட்ரேடில் 60 ட்ரேட்ஸ் அப்படியே ஒரே டைரெக்ஷனில் போகாது. நமக்கு மோஸ்ட்லி ஒரு ஸ்விங்கு இந்த மாதிரி வந்துட்டு வேவ்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் ஹிட் பண்ணிவிட்டு திருப்பியும் செல் ஆஃப் ஆகும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஹிட் ஆகலை அப்படிங்கிற ஒரு இதில் வச்சுட்டு ஃபர்தராக நீங்கள் ஃபர்தராக இங்கே வந்தோன்னா செல் அந்த மாதிரி இது தனி ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக. சரிங்களா? இது சிபிஆர் ஹிட்டிங் ரீடெஸ்டிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம், ரெண்டாவது சிபிஆர் லோட் பண்ணிக்கங்க, மூணாவது பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட். ஸோ சூப்பர் ட்ரெண்டில் 10,2 டைம் ஃப்ரேம் நம்ம இது அப்படியே நீங்கள் இந்த செட்டிங் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ 10,2 நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 7,3 இருக்கும். அதை வந்துட்டு 10,2 யூஸ் பண்ணிக்கோங்க. இது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்டர் இம்பல்ஸ்.
ஸோ எல்டர் இம்பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. நமக்கு ஜென்ரலாக எம்ஏசிடி யூஸ் பண்ணுவோம்ல, எம்ஏசிடியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிபிள் இங்கே பார்த்து 2-3 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணது எம்ஏசிடி இதுக்குள்ளே அப்படியே சார்ட்லேயே லோட் ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் இருக்குது அப்படின்னா ஒரு எம்ஏசிடி அந்த ஸ்லோப் சிக்னல் பை அப்படிங்கிற மாதிரி, ப்ளூ அப்படிங்கும்போது நியூட்ரல், ரெட் அப்படிங்கும்போது பேரிஷ். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சார்ட்லேயே சிக்னலை கொண்டு வர்றது. நம்ம தனியாக அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் லோட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற மூவிங் ஆவரேஜ், சரிங்களா. ஸோ மூவிங் ஆவரேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 9 SMA யூஸ் பண்ணலாம், 10 இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஆக்சுவலாக. பீரியட் இதாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 9 அப்படிங்கிறது போட்டுங்க. இதில் கொஞ்சம் இதில் இதை மட்டும் மாற்றிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா CCI. ஸோ இந்த கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ இதுதான் மெயினான உங்களுக்கு ஒரு இது என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம எப்போ பை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸோ இல்லை ஸ்டாக்கவோ எப்போ பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுக்கு சிபிஆருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பை. அங்கே தான் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை வந்துட்டு பை சைடு போகணும். ஆக்சுவலாக சிபிஆருக்கு மேலே இருந்ததுன்னா பை, இதுக்கு கீழே இருந்ததுன்னா செல், சரிங்களா. இப்போ இதில் பாருங்கள் சிபிஆருக்கு மேலே இருக்குது, ஆனால் ஸ்டாக் அந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செல் ஆஃப் ஆகிட்டு வருது. இது என்னென்னா உங்களுக்கு இங்கே தான் நமக்கு CCI ரொம்ப முக்கியம், கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ். இதில் பாருங்கள் இந்த CCI பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடு இந்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு பை இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் கேப் அப் ஆனால் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லைன், இந்த சென்ட்ரல் லைனை உங்களுக்கு கிராஸ் பண்ண முடியல. கிராஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேடட் போர்ஷனாக இருக்குது அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு ஆக்சுவலாக பை ஜோன். உங்களுக்கு ஜஸ்ட்டு இது மட்டும் பார்த்துட்டு நம்ம பை போகிறது அப்படிங்கிறது இல்லை. சரி, ஃபஸ்ட்டு இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 4 இண்டிகேட்டரும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஜஸ்ட்டு இங்கே மட்டும் வந்துட்டு இதை பார்க்காம வந்துட்டு என்ட்ரி. ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்குன்னா ஒரு பை. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லா ஒரு பை பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர் ட்ரெண்டுக்கும் மூவிங் ஆவரேஜுக்கும் நடுவில் இருக்கும் ஆக்சுவலாக. அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி இடம் உங்களுக்கு. ஸோ இது சூப்பர் ட்ரெண்டாக உங்களுக்கு இங்கே வந்துட்டு மூவிங் ஆவரேஜுக்கு நடுவில் வரும். நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே வந்துட்டு 1 minute ஷார்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த டே இன்றைக்கி ரொம்ப ஒரு சைட்வேஸ் டேஸ். ஆக்சுவலாக இது இந்த ஒரு நல்ல ஒரு மூமெண்டமான இருக்கிற டேஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக எல்லாமே என்ட்ரி கொடுத்துருக்கும். இங்கெல்லாம் பாருங்கள் பெருசாக என்ட்ரி இல்லை, இதில் என்ட்ரி வருது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பெருசாக உங்களுக்கு அந்த CCI ஷேட் ஆகவே இல்லை. இது CCI ரொம்ப முக்கியம், கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் உங்களுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு அப் மூமெண்டம் இருக்குமா என்ன அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணும், சரிங்களா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜி பார்த்துப்போம். இதை நல்லா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 minute ஜென்ரலாக எப்போ என்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு இது இப்போ இதுக்கு மேலே இருக்குதுன்னு வைங்க, சிபிஆருக்கு மேலே இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே சூப்பர் ட்ரெண்டுக்கு நடுவில் வரும்போது தான் என்ட்ரி. அதுதான் பெஸ்ட் என்ட்ரி. நீங்கள் அவசரப்பட்டு மேலே எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 minute சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே SMA மூவிங் ஆவரேஜ் 9க்கு சென்டரில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 5 EMA கான்செப்டையும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு தனி உங்களுக்கு இது ஆக்சுவலாக அதுலேயும் சிக்னல் கொடுத்துட்டு இதுலேயும் உங்களுக்கு என்ட்ரிக்கு நல்ல சிக்னல் கொடுக்குது அப்படின்னா தைரியமாக வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதே ஷார்ட் போகணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் இதுக்கு இப்போ இது கீழே இருக்குன்னு வைங்க,
கால் ஆப்ஷனை செல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு கீழேயே போயிட்டுருக்கும். எப்போ சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து வெளியே க்ளோஸ் ஆகுதோ 1 minute அப்போ தான் எக்ஸிட் இதுக்கு. சரிங்களா? ஸோ சிம்பிளாக 1 minute சூப்பர் ட்ரெண்ட்லேயே நீங்கள் இந்த சிபிஆர் கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். செல் என்ட்ரி, இது வந்துட்டு கால் செல் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிசிஐயும் உங்களுக்கு கொஞ்சம் வீக்காகவே இருக்குது அப்படின்னா ஒரு தைரியமாக வந்துட்டு ஒரு டவுன் சைடு பொட்டன்ஷியல் வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிரிக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் 4 இது தான் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா எல்டர் இம்பல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு செட்டப் ஆக்சுவலாக. உங்களுக்கு இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த மார்னிங் உங்களுக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, இந்த ஸ்கேனரில் வர ஸ்டாக் ஜாக்பாட் ஸ்கேனர்ஸ், உங்களுக்கு இந்த ஹைலி வாலட்டைல் ஸ்டாக்ஸ்லாம் இதுலாம் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் நல்லா வந்துட்டு ஒரு யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. அது போக இதில் இந்த 5EMAவையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 5EMA கான்செப்டை ஒரு 3% டெய்லி மூவ்மெண்ட் இருக்கிறதுல ஈஸியாக கேப்சர் பண்ணலாம். இந்த செட்டப்பை நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு மெயினாக கால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு 1 minute அப்படிங்கிறதுனால த்ரூ அவுட் த டே ஒரு டவுன் ட்ரெண்ட்னா நல்ல ஒரு இது அப்படியே கேப்சர் பண்ணலாம் ஆக்சுவலாக. அதுக்கு என்னென்னா இந்த சிசிஐயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது மூவிங் ஆவரேஜ் 9, அதாவது சூப்பர் ட்ரெண்ட் இருக்குன்னா ரெண்டுக்கும், இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குன்னா ரெண்டுக்கும் நடுவில் வரும்போது என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் இங்கேயே எடுத்தீங்கன்னா பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். சப்போஸ் இங்கே எடுக்கிறீங்கன்னா இது கீழே தான் ஸ்டாப்பு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். நல்ல ஒரு டார்கெட் ஒரு 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் அப்படிங்கிறத ஈஸியாக வந்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ணலாம் உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறதும் சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து டவுன் சைடு போகும். சூப்பர் ட்ரெண்ட்லேருந்து மேலே போயிடுச்சு, சூப்பர் ட்ரெண்டு கீழேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம் இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு வெளியே க்ளோஸ் ஆகுது 1 minuteனா நமக்கு வந்துட்டு எக்ஸிட். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரீடெஸ்டிங் திஸ் சிபிஆர். அது ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் கீழே வந்துட்டு திருப்பியும் ரீடெஸ்ட் ஆகும் ஆக்சுவலாக. அதுவும் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி, அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ 4 இண்டிகேட்டர் தான் சிம்பிள். ஒன்று சிபிஆர், எல்டர் இம்பல்ஸ். எல்டர் இம்பல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரெக்ஷனில் இருக்கா, நியூட்ரலில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை கரெக்டாக இந்த செட்டை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்டிங் இதை இல்லை டீசெண்டாக ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கேப்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் குயிக்காக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். தோ இன்றைக்கி மார்க்கெட் சைடில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இந்த சிசிஐ உங்களுக்காக. ஏன்னா ஈஸியாக மார்க்கெட் ஒரு டைரெக்ஷனில் இருந்தால் ஈஸியாக சொல்லிடலாம், இதுக்கு கீழே இருந்தால் அந்த மாதிரி. பட் இந்த இடத்துல அந்த மேலே இருக்கிற 3 இண்டிகேட்டர் சிக்னல் கொடுக்குது, கீழே பார்த்திங்கன்னா சிசிஐ பெருசாக பார்த்திங்கன்னா இல்லை. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த இதை உங்களுக்கு எப்படி ஃபால் சிக்னல் நம்ம எப்படி வந்துட்டு மேலே கொடுத்தாலும் ஃபால் சிக்னல்லேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குயிக் டிஸ்கஷன் ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் செஷன் போகலாம். குட் ஈவினிங் ஆர்மம். குட் ஈவினிங் ரவி. ஸோ இந்த செட்டப் அப்படியே நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். இதை போயிட்டு லேஅவுட்டில் சேவ் ப்ரிஃபரன்சஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இல்லை நியூ தீம் அந்த மாதிரியும் கொடுத்து நீங்கள் தீம் சேவ் ஏதோ ஒரு பேர் கொடுத்து இது பண்ணிக்கலாம். வியூஸ்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த வியூ பார்த்திங்கன்னா லோட் ஆகிக்கும். அந்தந்த வியூவில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஒன் மினிட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக வராது. கரெக்டாக டைரெக்ஷனை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக ஒரு நீட்டான ஒரு மூவ். இப்போ